நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு சிங்கிங் காம்படிஷனுக்கு வந்து நான் ஒரு சின்ன பாரதியார் சாங் பாடினேன். அப்போ வந்து எல்லா ஸ்டாஃப்ஸும் நான் நல்லா பாடுறேன் அப்படின்ட்டு கைட் பண்ணாங்க. 7th வந்து ஒரு பெரிய காம்படிஷன் வெளி ஸ்கூலில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் பிரின்ஸிபல் சார், நீ நல்லா தானே பாடுற, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நான் வந்து எந்த பேரும் இல்லாமல் போய் அங்கே பாடினேன். ஃபஸ்ட் ப்ரைஸு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப பேசணும்னு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும். பட் எனக்கு ஸ்டேஜ் பேர்னால எனக்கு வந்து அந்த பேசுகிற வாய்ப்பு வந்து கிடைக்கல. பட் வந்து இந்த ஸ்கூலுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போதான் எனக்கு வந்து பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு. டீச்சர்ஸ் எல்லாமே என்னை வந்து கைட் பண்ணாங்க. காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டேன், நிறைய ப்ரைஸும் வின் பண்ணேன். இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் பேசுறதுக்கு. இப்போ என்ன காம்படிஷன் நடந்தாலும் என்னை வந்து கூப்பிடுறாங்க, நீ வந்து பேசு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சயின்டிஃபிக் ரொம்ப செலிப்ரேட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போயிட்டு நாங்கள் ப்ரைஸஸும் வின் பண்ணியிருக்கோம். அது வந்து சயின்ஸ் டீச்சர்ஸும் நம்ம ஸ்கூலும் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்குள்ளே இருந்த இந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரது இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்கூலுன்றது படிக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி நமக்குள்ள இருக்க டேலண்ட்டை வெளிப்படுத்த ஒரு முக்கியமான இடமா இருக்கு. கார்த்தி வித்யாலயா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் 2025-26க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.